Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா சைனா ஃப்ளூட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2019 கடைசி 2020 ஸ்டார்டிங்கில் உலகம் முழுவதுமே வந்து பேசப்பட்ட கண்ட்ரி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சைனா தான், கொரோனா வைரஸ்னால. அது மட்டும் இல்லாமல் இப்போ மறுபடியும் வந்து உலகம் முழுவதுமே வந்து பேசப்பட்டு இருக்க கண்ட்ரின்னு எடுத்துட்டிங்கன்னா சைனா தான். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு எடுத்துட்டிங்கன்னா ஹெனன் ப்ரொவின்ஸில் கிட்டத்தட்ட 1000 வருஷங்கள் அளவுக்கு இல்லாத அளவுக்கு இந்த தடவை வந்து மழை வந்து ரொம்ப அதிகமாக பெஞ்சிட்ருக்கு. அதனால் கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்கள் வந்து வீடு ஆதாரங்கள்லாம் இழந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இது வரைக்குமே வந்து 33 பேர் வந்து இறந்திருக்கிறதா வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இங்கே சைனாவில் ஏற்பட்டிருக்க இந்த பெரிய வெள்ளத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதுமே வந்து நிறைய கண்ட்ரியில் இப்போ இயற்கை சீற்றங்கள் அப்படிங்கிறது நிறைய நடந்துகிட்ருக்கு. சைபீரியாவில் வந்து காட்டுத்தீ, அது மட்டும் இல்லாமல் வெஸ்டர்ன் யூரோப்லேயும் வந்து நிறைய பக்கத்தில் வந்து இன்னும் ஃப்ளூட்லாம் வந்துட்டு தான் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம சைனா ஃப்ளூட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். சைனாவில் ஹெனன் ப்ரொவின்ஸில் தான் வந்து ரொம்ப அதிகமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த ஹெனன் ப்ரொவின்ஸ் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரிலாம் வந்து ஸ்டேட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே சைனாவில் வந்து கிட்டத்தட்ட வந்து 27 ப்ரொவின்ஸ் இருக்குது. இந்த 27 ப்ரொவின்ஸில் ஹெனன் ப்ரொவின்ஸில் தான் வந்து ஃப்ளூட் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ஹெனன் ப்ரொவின்ஸில் zhengzhou அப்படிங்கிற ஒரு இடம் தான் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இந்த வெள்ளத்தால் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் வந்து அந்த zhengzhouவில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெனன் முழுவதுமே வந்து கிட்டத்தட்ட வந்து 10 கோடி மக்கள் இருக்காங்க. ஹெனன் ப்ரொவின்ஸோட ஒரு பெரிய கேபிட்டல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா zhengzhou தான். கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உலகம் முழுவதுமே வந்து ரொம்ப வைரலாக வந்து ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ வந்து சப்வேல கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் பக்கமாக வந்து கழுத்தளவுக்கு தண்ணியில் வந்து தத்தளிச்சிட்டு இருக்க மாதிரி இருந்தது. அந்த வீடியோ வந்து சப்வே 7ல் எடுத்தது தான். இதை எடுத்தது வந்து ஒரு பெண் தான். இதுக்கு முன்னாடியும் ஒரு வீடியோ வந்து டிக்டாக், வீசாட், வீட்டன் இந்த மாதிரி வந்து நிறைய சோசியல் மீடியா, அதாவது சைனாவில் இருக்க ஒரு சோசியல் மீடியாவில் வந்து அந்த பொண்ணு வந்து போட்டிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண் வந்து பேசி போடுற மாதிரி, அதாவது நான் வந்து சப்வேல மாட்டிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரத்தில் வந்து இறக்க போகிறேன், இன்னும் வந்து எங்களை வந்து எந்த ஒரு மீட்பு பண்ணியும் வந்து எங்களை வந்து மீட்கல, எங்களுக்கு வந்து இங்கே மூச்சு விடுறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நாங்கள் வந்து கொஞ்ச நேரத்தில் இறக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து சோசியல் மீடியாவில் வந்து அவங்க போட்டிருந்தாங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து சைனீஸ் கவர்மெண்ட்டும் வந்து அந்த வீடியோ வந்து நீக்கிட்டாங்க. ஸோ இப்போ அந்த வீடியோ வந்து இப்போ எந்த ஒரு சோசியல் மீடியாவிலுமே இல்லை. அந்த பொண்ணு வந்து நார்மலாக வந்து எத்தனை பேர் இங்கே மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு எடுத்த வீடியோ மட்டும்தான் இப்போ வந்து சோசியல் மீடியாவில் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆனதுக்கு அப்புறமேட்டு அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அங்கே இருக்கிற சப்வே லைனுக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற மீட்பு பணியாளர்கிட்ட எல்லாத்திட்டையுமே வந்து இந்த மாதிரி உள்ளே வந்து கிட்டத்தட்ட வந்து 30 பேர் பக்கமாக வந்து மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து உள்ளே இருந்த எல்லாத்தையுமே நாங்கள் வந்து காப்பாற்றிட்டோம், உள்ளே வந்து போகிறதுக்கான வழி இல்லை, உள்ளே எங்களால் போக முடியாது, ஆனால் உள்ளே யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் வச்சிருந்த வீடியோவையும் எடுத்து காமிக்கிறாங்க. இந்த மாதிரி உள்ளே வந்து கிட்டத்தட்ட 30 பேர் பக்கமாக வந்து மாட்டிட்டு இருக்காங்க, சீக்கிரம் போய் காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் வந்து மீட்பு பணிக்குள்ளே வந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் அவங்கள எல்லாத்தையுமே வந்து வெளியே கூட்டிகிட்டு வராங்க. கிட்டத்தட்ட 12 பேர் வந்து மூச்சு முட்டி இறந்துட்டாங்க. ஸோ சைனா தரப்புல இருந்து சொல்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் வந்து 33 பேர் வந்து இந்த ஃப்ளூட்னால இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வந்து இதுக்கு மேலே வந்து நிறைய பேர் இறந்துருக்கலாம் அப்படின்ட்டு வந்து வேர்ல்டு முழுக்க வந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பாதிப்பு வந்து அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 1500 வருஷம் அளவுக்கு இல்லாத அளவுக்கு இந்த டைம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இந்த ஹெனன் ப்ரொவின்ஸில் வந்து மழை பெஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷத்தில் எந்த அளவுக்கு வந்து மழை பெய்யணுமோ அந்த அளவுக்கு வந்து இந்த 2 நாள்லேயே வந்து மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு வந்து பதிவாயிருக்கு ரிப்போர்ட்டு. வந்து $190 மில்லியன் அளவுக்கு வந்து சேதமும் ஏற்பட்டிருக்கு. அதாவது நம்ம ஊர் கணக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி அளவுக்கு வந்து சைனாவுக்கு வந்து இழப்பீடு ஏற்பட்டிருக்கு. சைனாவிலே பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 5000 ரிவர் பக்கமாக இருக்குது. இந்த ரிவரில் யாங்ஸி ரிவர், எல்லோ ரிவர், இது 2 தான் வந்து ரொம்ப பெரிய ரிவர்னே சொல்லலாம். யாங்ஸி ரிவர் வந்து கிட்டத்தட்ட வந்து 6300 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கிறது. அதுக்கடுத்தது எல்லோ ரிவர். இந்த எல்லோ ரிவர் தான் வந்து நார்த் சைடு ஃபுல்லாக கவர் ஆகுது. நார்த் சைடுன்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து வெள்ளம் வந்துட்டு இருக்க பகுதியான ஹெனன் சைட்லேயும் வந்து இந்த எல்லோ ரிவர் தான் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த எல்லோ ரிவர்லேயும் வந்து இப்போ மழை அதிகமாக பெஞ்சிட்ருக்கனால அங்கேயும் வந்து வெள்ளம் அதிகமாக வந்துட்டுருக்கு. இந்த எல்லோ ரிவரில் இருக்க ஒரு அணையில் தான் வந்து இப்போ வந்து சைனீஸ் கவர்மெண்ட்டே வந்து அவங்க பாம் வச்சு பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் இந்த மேப்பில் பார்த்துட்டு இருக்க இந்த ஹெனன் ப்ரொவின்ஸ் தான் வந்து இந்த வெள்ளத்தால் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த ஹெனனில் இருக்க ஒரு கேபிட்டல், அதாவது zhengzhouல தான் வந்து இன்னும் வந்து ரொம்ப பாதிப்பு வந்து அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 13 பேர் வந்து சப்வேலே வந்து இறந்துருக்காங்க. இது வரைக்கும் வந்து இறந்தவங்களோட எண்ணிக்கை வந்து அக்யூரேட்டாக வந்து தெரியல. இந்த வெள்ள பாதிப்புலாம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் தெரியும் அப்படின்ட்டு சைனீஸ் கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வந்து ஒரு பக்கம் வந்து சைனீஸ் கவர்மெண்ட் வந்து அஃபீஷியலாக வந்து இது வரைக்கும் வந்து 33 பேர் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாம இருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஹான்ஜோவுக்கு கீழே இருக்க சீஜியாங் அப்படிங்கிற ப்ரொவின்ஸில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இந்த இடத்துல வந்து வெள்ளம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து மழை வந்து ரொம்ப அதிகமாக கிடையாது. பட் ஆனால் வந்து புயல் வந்து நிறைய பக்கம் வீசிட்டு இருக்கனால இங்கே புயல் காற்று கொஞ்சம் மழை வந்து பெஞ்சிட்டு தான் இருக்குது. நீங்களே பாருங்கள் இந்த வீடியோவை. இந்த வீடியோ எடுத்தது 12வது ஃப்ளோர்லேருந்து எடுத்தது. கிட்டத்தட்ட வந்து இங்கெல்லாம் வந்து புயல் காற்று வந்து ரொம்ப அதிகமாக வீசிட்டு இருக்கு. மழைன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் பெஞ்சிட்ருக்கு. இங்கே நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த கால்வாய் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய அப்பார்ட்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி கால்வாயெல்லாம் வந்து பக்கத்துலேயே இருக்கும். இதெல்லாம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா
நம்ம அப்பார்ட்மெண்ட்லேருந்து வெளியேற்றுற கழிவு தண்ணீரை வந்து நல்லா சுத்திகரித்து அதுக்கப்புறமேட்டு தான் இந்த மாதிரி கால்வாயில் வந்து அந்த தண்ணி வந்து கலக்க விடுவாங்க. ஸ்மெல்லாகட்டும், அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி கழிவு நீர் இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து இந்த மாதிரி தண்ணியில் போய் கலக்காது. ரொம்ப சுத்திகரித்ததுக்கு அப்புறமேட்டு தான் அந்த தண்ணி வந்து விடுவாங்க. அந்த தண்ணியில் வந்து மீனும் வளர்ந்துட்டு இருக்குன்னா பார்த்துக்கோங்க அந்த தண்ணி எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய வெள்ளங்கள்லாம் வந்ததுன்னா இந்த மாதிரியான கால்வாயில் தான் வந்து தண்ணி போகும். ஸோ இந்த கால்வாய் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே தண்ணி இருக்குது. Submerged city of zhengzhou. Its subway system now an underground river. Commuters standing for air. 当时都差点想放弃了，但是就一直胳膊拐着那旁边那根管。